வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனுக்கு கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்னாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ராண்டி ஆர்டன், சிஎம் பாங், கோடி ரோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தே நடந்திருக்குது. அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தாய்மொழி தமிழில் பார்க்கலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதல்ல வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஷோவை ஓப்பனிங்கே பண்ணுறாரு. கொலை வரியில் இருக்கார் மனுஷன். ராண்டி எங்கே இருக்க, உடனே இந்த அரங்கத்துக்குள்ளே வா, இப்போவே உன் முகத்தை நான் உடைக்கணும். ரசல்மேனியாவில் நடந்த விஷயத்த மறந்துட்டியா? உன்னுடைய சீட்டிங் சாம்பியனுடைய மாயனை தோக்கடிக்கலான்னு சொல்லிட்டு நீ ரொம்ப முயற்சி பண்ண. ஆனால் கடைசியில் நடந்தது, நான் உன்னை வீழ்த்தினேன். அவ்வளோ இடையூறியின் மத்தியிலையும் நான் உன்னை வீழ்த்தினதுக்கு அப்புறமா கூட நீ என்னை அட்டாக் பண்ண. சரி வீடு, இப்போ சம்மர்ஸ்லாமில் கிட்டத்தட்ட நான் டைட்டில் வின் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட டைட்டில் வின் பண்ணுற நேரத்தில் என்னை தோக்கடிச்சல்ல. சரி, இந்த இடத்துல வா, வந்து ஏன் கூட போது நம்ம இன்றைக்கி ஸ்மாக்டவுன்லேயே 1-on-1 மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை 1-on-1 மேட்ச் இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் சண்டை போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வர்றது ராண்டி ஆர்டன் இல்லை, சிஎம் பாங். சிஎம் பாங் வரும்போதே கோடி ரோட்ஸுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் சம்மர் ஸ்லாமில் ஒரு பீட் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருமே நேருக்கு நேர் பார்க்குறாங்க. கோடி ரோட்ஸ் கேட்காரு, வாட் யூ வாண்ட், நீ எதை எதிர்பார்க்குற? சம்மர் ஸ்லாமில் நடந்த அந்த மோசமான நிகழ்வை பற்றி மறுபடியும் என்கிட்ட சொல்ல வந்திருக்கிறியா? சம்மர் ஸ்லாமில் நடந்த விஷயத்தை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். பாங், உனக்கு நல்லாவே தெரியும், நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இடையிலேயே ராண்டி ஆர்டன் வந்தான். என்னை அட்டாக் பண்ணும்போது நீ அதை பார்த்த. நீ தடுக்கணுமோ இல்லாட்டா வேறு ஏதோ செய்யணுமோ நினைக்கல, என்னை பீட் பண்ணணும், அதுக்கான ஒரு முயற்சியாக நீ அதை பயன்படுத்திக்கிட்ட. ராண்டி ஆர்டன் சொல்கிறாரு, நான் ராண்டியை வந்து அதை எதிர்பார்க்கல, நான் பார்க்கவும் இல்லை. ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, ராண்டி என்னை யார் வந்திருந்தாலும் ஃபைனலி நான் தான் அந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பேன். ரிசல்ட் என்னமோ என்கிட்ட தான் டைட்டில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும், அதுதான் நடந்திருக்குது. இல்லை, ராண்டி ஆர்டன் நான் இந்த நேரம் சாம்பியனாக இருந்திருப்பேன் அப்படின்னு கோடி ரோட் சொல்லும்போது, சரி ஓகே, உனக்கான டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வேணும், இப்போவே வச்சுக்கலாமான்னு கேட்கும்போது, இல்லை, கெவின் ஓவன்ஸ் இஸ் கண்டெண்டராக செலக்ட் ஆகிட்டார். நான் இப்போ ராண்டி ஆர்டனுடைய கதையை முடிக்க வேண்டிய முக்கியமான சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னை நோக்கி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ராண்டி ஆர்டனை விட்டு தெலுங்க இப்போ நம்ம பங்கு கோடி ரோட்ஸை வம்புழுக்கிறாரு. டே முரட்டு பயலை, எப்போ டைட்டிலுக்கான மேட்சை வச்சுக்கலான்னு சொல்லு, அப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே டைலாக தான் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் பங்கை பார்த்து கேட்டிருப்பாரு. இப்போ பங்கு கோடி ரோட்ஸை பார்த்து கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துக்கு கெவின் ஓவன்ஸ் சர்ப்ரைஸாக வராரு. கெவின் ஓவன்ஸ் வந்த உடனே கெவின் ஓவன்ஸ் கிட்ட மைக்கை கொடுத்துட்டு கோடி ரோட்ஸும் அந்த இடத்த விட்டு போயிட்டாருங்க. கெவின் ஓவன்ஸ் ஃபார் த நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் த WWE சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக அவர் நேரடியாக ரிங்குக்குள்ளே வந்தோடனே பங்கை நேருக்கு நேராக முறைக்கிறாரு. ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நிற்கிறதுனால சரி விட்டா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பேக் சைடில் இருக்கிற செக்யூரிட்டி கார்டு, அதுக்கப்புறமா மேனேஜர், இவங்க எல்லாருமே வந்து இந்த மேட்ச்சை தடுத்து நிறுத்தும்போது அப்போ கெவின் ஒன்று சொல்கிறார், நாங்கள் சண்டை போடலப்பா, ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் தான் நின்றோன்னு. பங்கு நியாயமாக கேட்குறாரு, கேஓ ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நீ டிஷர்ட்டை போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நிற்கும் போது நான் சண்டை போட தான் வந்திருக்கிறேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, நான் சண்டை போடும்போது இந்த மாதிரி டிஷர்ட்டை போட்டு வர மாட்டேன், அதுக்கு நான் முக்கா கட்ட சட்டை தான் போட்டுட்டு வருவேன். இந்த மாதிரி சட்டை போட்டுட்டு இருந்தேன்னா நான் பேசுறதுக்குன்னு அர்த்தம், நான் சண்டை போடுறதுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச சம்மர் ஸ்லாமில் நம்பர் 1 கண்டெண்டராக செலக்ட் ஆகிருக்கிறேன். பங்க், நான் ஒன்றை எதிர்த்து தான் மோத போகிறேன். உன்னுடைய டைட்டில் எனக்கு இப்போ தேவை. இந்த டைட்டிலுக்காக தான் நான் இப்போ மீண்டும் வந்திருக்கிறேன். உன்னை தோக்கடிக்க போகிறேன். இந்த சாம்பியன்ஷிப் என்கிட்ட வரப்போகுது. பங்கு, என் வாழ்க்கையிலேயே நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வீக்ஸ் வந்து சும்மாவே இருந்திருக்கிறேன். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய இன்ஜுரி. இந்த இன்ஜுரியை விட்டு கெவின் ஓவன்ஸ் வந்து மீண்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒன்றை மாதிரி தான் நீ இந்த ரெஸ்லிங் கரியை விட்டு போனதுக்கப்புறமா திருப்பி வரமாட்டேன்னு நினச்சாங்களே, அந்த மாதிரி. கிட்டத்தட்ட இந்த நாளை கணக்கிடும் போது 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த WWE சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணேன். உனக்கு ஒன்று தெரியுமா? போன செப்டம்பர் மாதம் தான் நான் வந்து கடைசியாக WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது அதே சாம்பியன்ஷிப் இருக்குது, பட் ஆனால் அது உன்கிட்ட இருக்குது. இந்த டைட்டில் கூடிய சீக்கிரம் என்கிட்ட வரும். அதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அந்தந்த முயற்சியை நான் பண்ணுவேன். உன்னுடைய அடுத்த சேலஞ்சரான நான் கண்டிப்பாக உன்கிட்ட இருந்து இந்த டைட்டிலை வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது பங்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. உனக்கு ஏற்பட்ட நிலைமையை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது கெவினு. ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் த சான்ஸ். சாம்பியன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிரந்தரம், அது நான் மட்டும்தான். இந்த இடத்துல பங்காசை நீ மோதணும்னு நினைக்கிறியா, இல்லாட்டா பங்கு கூட சண்டை போடணும்னு நினைக்கிறியா, இல்லை அவன் டைட்டிலுக்கு ஆசைப்படுறியா? எதுனாலும் சரி தப்பான முடிவு தான். நீ ஒரு நல்ல சேலஞ்சராக என்கிட்ட மோத வந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை நண்பனாக வரவிருப்பேன்.
அதை தவிர்த்துட்டு சீட்டிங் பண்ணி தான் என்னை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் பகை தான்டா. ஓபாங், நீ ஒரு நல்ல சிறந்த சாம்பியனாக இருக்கலாம், இந்த இடத்துல எல்லாருக்கும் பிடித்த சாம்பியனாக இருக்கலாம். பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, எனக்கு தேவை இந்த டைட்டில். ஒன்றை மாதிரி ஒரு மோசமான கேவலமான ஒரு சாம்பியன் கிட்ட இந்த சாம்பியன்ஷிப் இருக்குதே, அதையே நான் ஒரு கேவலமாக நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் உன்னை வீழ்த்தி நான் நியூ WWE சாம்பியன் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்குள்ளே கலகலப்பு ஏற்படுது. 2 பேருமே சண்டை போடுற ஸ்டேஜில் அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே வந்து இதை தடுத்து நிறுத்திட்டாங்க. சரி, கெவின் ஓவன்ஸுக்கும் பங்குக்கும் WWE சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.